ஐயோ என்னங்க மாமா, எங்க தேடியும் வீடே கிடைக்கல. நான் என்னடி பண்ணிருக்கேன் நீ? நம்மளும் எல்லா ஏரியாலையும் கேட்டு பார்த்துட்டோம். டூலெட் போர்டு பார்த்து ஃபோன் பண்ணியும் பார்த்தாச்சு, எதுவுமே தேடுற மாதிரி இல்லை. பேசாதீங்க பேசாதீங்கன்னு சொன்னேன், கேட்டிங்களா? இப்ப பாருங்க எங்க வந்து உட்காந்துருக்கோன்னு. தாகமா இருக்கு மாமா, தண்ணி கூட இல்ல. ச்சே. எங்க பர்ஸ்? ம், ம், இந்தா ம். போய் தண்ணி வாங்கிட்டு வா. போ. போங்க, நானே போறேன். ஓ. இந்த 10% கமிஷனுக்காக இந்த புரோக்கரே உதாசனம் பண்ணிட்டு போறீங்கல்ல, பரவாயில்ல. இந்த ஒரு நாள் உங்களுக்கு என் சேவை தேவைப்படும். அப்ப நீங்களா எனக்கு கால் பண்ணுவீங்க. பாவி பையன், சொன்ன மாதிரி நடந்துருச்சே. புரோக்கர், சிரிக்காதீங்க புரோக்கர், ஒரே அசிங்கமா இருக்கு. க்ளோஸ் அப்ல உங்க ஃபேஸ் தான் ரொம்ப அசிங்கமா இருக்குன்னு சொன்னேன். என்னையா? ஆ ஏய் சும்மா இரு. சாரி புரோக்கர், அர்ஜென்ட்டா ஒரு வீடு வேணும், பார்த்து தர முடியுமா? அர்ஜென்ட்டா வீடா? கிடைச்சிச்சியா? அழுக்கா? யோ வீடியா? யோ அதுக்கு முன்னாடி எனக்கு கமிஷன் 20% தரணும். ஓகேவா? 20%? 10% தானே புரோக்கர் சொன்னீங்க. என்ன 20%? ஃபர்ஸ்டே வந்திருந்தீங்கன்னா 10%, அங்க இங்க சுத்தி தானே வந்தீங்க. 20% கொடுக்கறதா இருந்தா வீடு, இல்லனா போயிட்டே இருங்க. சரி சரி, நான் தரேன். ஆனா எனக்கு ஒரு டவுட். நாங்க வீட்டை விட்டு வெளியே வந்தப்போ உங்களை பார்த்தோம், அதுக்கப்புறம் எந்த புரோக்கருமே நாங்க பார்க்கலையே, எப்படி? யோ அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம்யா, அதெல்லாம் சொல்றதுக்கு இல்ல. அந்த ரகசியத்தை சொல்லுங்க, நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். அது ஒண்ணும் இல்லையா, இப்போ நான் ஒரு கிளைண்ட்டை பிடிக்கிறேன் வச்சுக்கோயே, அந்த கிளைண்ட்டை வேற எவ்வளவுமா பிடிக்க மாட்டான். ஏன்னா ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ், புரியுதா? அது சரி, வீடு காலியா இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எல்லாம் எங்களுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குதுமா. 2 நாளுக்கு முன்னாடி 2வது தெருவுல உங்களுக்கு வீடு தர மாட்டேன்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு என்ன தெரியுமா காரணம்? நீங்க சென்னைக்காரங்கன்றதுனாலதான். அப்புறம் 4 நாளுக்கு முன்னாடி 4வது தெருவுல உங்களுக்கு வீடு தர மாட்டேன்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு என்ன தெரியுமா காரணம்? இவர் ஐடில வேலை செய்யறதுனாலதான். இவ்வளோ ஏன் நம்ம நாளைக்கு போறோம்ல, அந்த வீட்டுல கூட என்ன சொல்ல போறாங்க, ஏது சொல்ல போறாங்க எல்லாம் எனக்கு தெரியும். ஆனா அதை எப்படி சமாளிக்க போறேன்றது அதுவே எனக்கு நல்லா தெரியும். என்ன ஓகேவா? ஓகே புரோக்கர். சரி, நாளைக்கு வந்துருங்க. ஓனர் ஓனர் ஓனர். அடடே, என்ன புரோக்கர், ரொம்ப நாள் ஆச்சு இந்த பக்கம்? ஆமா ஓனர், வாழைக்கு ஆள் கேட்டிருந்தீங்களா? ஆமா. வந்து இருக்காங்க. எங்க? இவங்கதான். வணக்கம். நல்லா இருங்க நல்லா இருங்க. யோ புரோக்கர், என்னையா இது? அவ்வளவு விளையாடுறோம். புது வீட்டுக்கு வரோம்லங்களா? ஆமா, வாடகைக்கு தானமா வர்றீங்க? வாடகை கொடுத்ததுக்கு அப்புறம் அது எங்க வீடு தானே. ஆமா, உங்க சொந்த ஊர் எது? சொந்த ஊரு சென்னைன்னு மட்டும் சொல்றாதீங்க. கோயம்புத்தூர் ஓனர். ஆனா பேசுறதெல்லாம் பார்த்தா கோயம்புத்தூர் மாதிரி தெரியலையே. கோயம்புத்தூருக்குள்ள இருந்து இங்க வந்து 12 வருஷம் ஆச்சுங்க, அதனால அப்படியே சென்னை பாஷையும் ஒட்டிக்கிச்சுங்க. மத்தபடி நான் கோயம்புத்தூர்காரி தானுங்க. எல்லாம் விசாரிச்சோம் ஓனர். அட்வான்ஸ் கொண்டு வந்திருக்கீங்கல்ல? ஜிபே ஜிபே மட்டும் பண்ணினா சொல்லிடாதீங்க. ஏன்? ஏன்னா அவர்கிட்ட ஜிபே இல்ல. இல்ல, கேஷா இருக்கு, கையிலே கொடுத்துறேன். யாருங்க பணத்தை எடுத்து ஓடிட்டு இருக்கான்? பதறாதீங்க, ஒன்னும் பதறாதீங்க. இதுக்கு முன்னால இந்த வீட்டுல குடியிருந்தவன் தான் அட்வான்ஸ் தான் இப்படி புடிக்கிட்டு போறான். போறாங்க பைய. எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சிருச்சு, நீங்க தாராளமா வீட்டுல குடி போலாம். ஆனா சில கண்டிஷன்ஸ் இருக்கு. என்ன? வீட்டுக்குள்ள கிரிக்கெட் மட்டும் இல்ல, வேற எந்த விளையாட்டும் விளையாடக்கூடாது. சூப்பர்மா, அழகா வரைஞ்சிருக்க. தேங்க்யூ ஓனர். ஏமா, நீ என்ன சின்ன நொல்லையா? சுவத்துல அப்படியே வரைஞ்சிட்டு இருக்க. இந்த மாதிரி வீட்டுல சுவத்துல எங்கேயும் வரையக்கூடாது, புரிஞ்சுதா?
பூத்துச்சான். 2 குடம் தண்ணி ஊத்தி 2 பூ பூத்துச்சான். நல்லா இருக்கு. ஆ. சீக்கிரம் இருங்க. ஐயே இந்த மாதிரி கேட்டு மேல எல்லாம் உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க கூடாது. மாமா போங்க உள்ள. ஓடிடலாங்க. ஓனர் கண்டிஷன்ஸ் எல்லாம் ஓகே தானே? ஓகே ஓனர். வீடுனா ஓகேவா? ஓகே. ஓகே புரோக்கர். அப்புறம் நம்ம அந்த கமிஷனு மாமா ம். ஜிபே பண்ணிட்டேன். ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சு விட்டுரு. ஓகே. சரிப்பா நான் கிளம்புறேன். ஏ இருங்க புரோக்கர். முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஒரு கப் டீ சாப்பிட்டுட்டு போங்க. டீயா சாப்பிட்றதுல அதெல்லாம் வேணாமா? பரவாயில்ல இருங்க, ஒரு கப் தானே. சரி சரி சீக்கிரம் போட்டு கொண்டு வாங்க. புரோக்கர் முதல்ல வீட்டுக்கு புதுசா கூடி வந்திருக்கோம். என்ன டீ தூளும் சக்கரை வாங்கிட்டு வரணுமா? அதெல்லாம் வேணாம் புரோக்கர். ஒரே ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கி கொடுத்தீங்கன்னா. இண்டக்ஷன் ஸ்டவ்வா? 20% வாங்க விட மாட்டாங்க போலியே. எனக்கு டீயும் வேணாம் ஒண்ணும் வேணாம். அட புரோக்கர் நில்லுங்க. ஆமா. ஓடிட்டா. பைத்தியக்காரன். Play the song. ஆமா மாமா, எதுக்கு நீங்க இவ்ளோ ஹாப்பியா இருக்கீங்க? இதானே, இவ்வளவு நாள் நமக்கு வீடே எங்கேயும் இல்லாம இருந்தது. ஆனா இப்போ இது நமக்கான வீடு. இனிமேல் நம்ம லைஃபே பிரைட் ஆக போகுது. என்ன கரண்ட் போயிருச்சு? நல்ல சகுனமோ? என்ன ஃபீஸ் கட்டைய காணோம்? யார் எடுத்திருப்பா? என்ன தம்பி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன உன ஃபியூஸ் கட்டி பிடிங்க கையில வச்சிருக்கீங்க? பின்ன என்ன பண்ணுவாங்க? குடி வந்து 1 மணி நேரம் தான் ஆகுது, அதுக்குள்ள பாட்டு கூத்துன்னு இவ்வளவு சத்தம் போடுறீங்க. ஓனர், நீங்க சத்தம் போடக்கூடாதுன்னு சொல்லவே இல்லையே. சத்தம் போட்டா ஃபீஸ் கேரியரை புடிங்கிருவேன்னு கூட தான் சொல்லல. இத புடுங்கல. ஓனர், லாஜிக்கெல்லாம் பேசாதீங்க ஓனர். லாஜிக்கே இல்லாம பாட்டு கூட பாடுவேன். பாடவா? என்ன மைதிலியே என்னை நீ காதலியே தன தனனாலே தானே தன தனனாலே நீங்க வாங்க சொன்னா கேளுங்க. என்ன போயிட்டீங்களா? போங்க. உங்களை மாதிரி எத்தனை குடித்தனக்காரங்களை நான் பார்த்துருப்பேன். கவனிச்சுக்கிறேன். வாங்க. விடு குந்தாணி. இப்போ என்னாச்சு? ஓனர் கிட்ட முறைச்சிட்டு இருக்கீங்க? பின்னென்ன குந்தாணி, நிம்மதியா வாழலாம் தான் அந்த வீட்ல இருந்து இந்த வீட்டுக்கு நான் அடிபட்டு வந்தோம். இங்கேயும் நிம்மதி இல்ல. சரி விடுங்க மாமா. போமா மாமா, அட இவர் ஒருத்தர். வீட்ல யாரு? சொல்லுங்க ஓனர். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதுங்களா, இங்க எல்லாமே ரொம்ப அழுக்கா இருக்கு, அதான் வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேனுங்க. பார்த்து தொடங்க, சுவர் தேஞ்சிர போகுது. சரி, என்ன வேலையா வந்தீங்க? அதான் விலைவாசி எல்லாம் தாறுமாறு ஏறிட்டு போகுதுல்ல, அதான். அதனால வீட்டு வாடகைய ஒரு 2000 ரூபாய் ஏத்திருக்கேன். எது 2000 ரூபாயா? இந்த மாசத்துல இருந்து கொடுத்துருங்க. ஓனர், அதெல்லாம் தர முடியாதுங்க. தர முடியாதா? அப்ப இந்த ஹவுஸ் ஓனர் என்ன செய்யறான்னு மட்டும் பாருங்க. ஐயோ ஓனர் வேணாம் ஓனர், எதுவும் பண்ணிடாதீங்க ஓனர். ஓனர் என்ன திமிரா? ஆமாங்க ஓனர். ஓ, ஒன்னும் பண்ண மாட்டான்னு நினைக்கிறியா? பண்ணி காட்டுறேன் பாரு. பண்ணுங்க. என்ன? நானும் பண்றேன். என்ன பண்ணுவ? எங்க அப்பா ஹைகோர்ட்ல வக்கீலா இருக்காரு. ஒரு வார்த்தை சொன்னா போதும், அடுத்த நாள் நீங்க ஜெயில இருப்பீங்க. ஜெயிலா? அது ஒண்ணும் இல்லம்மா, விலைவாசி எல்லாம் ஏறிக்கிட்டே போதா, அதத்தான் சொன்னேன். நீ வாடகையெல்லாம் ஏத்தி கொடுக்க வேண்டாம். அப்பாட்ட எல்லாம் சொல்லிடாத. எந்த நேரம்னு இன்னைக்கு வந்தனோ, இன்னைக்கு யார் பூஜையில என்னப்பா தம்பி, என்ன தேடுற? செருப்பையா? அதேங்க அங்க இருக்கு, இதோ நான் ரோட்ல கிடக்குது பாரு. ஓனர், நான் தான் ஈபி வாட்டர் மெயின்டெனன்ஸ்க்குலாம் கரெக்டாக காசு கொடுக்கணும்ல மாசம் மாசம். அப்படியே வீட்டில் சரியா தண்ணி வர மாட்டேங்குது, அடிக்கடி கரண்ட் போகுது. காசு கொடுத்தியா? எப்ப கொடுத்த? நல்ல யோசனை பண்ணி பாரு. காசெல்லாம் இது வரைக்கும் ஒன்றும் தரல. ரொம்ப ஓவரா பண்றீங்க ஓனர். என்ன ஓவரா பண்றாங்க? ஆமா, நீ அட்வான்ஸ் காசு கொடுத்த மாதிரியே ஞாபகம் இல்லையே. எப்ப கொடுக்க போற? சொல்லுப்பா, உன்னதான் கேக்குறேன். எப்ப கொடுக்க போற?
மாமா என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? முடியலடி குந்தாணி, ரொம்ப பண்றாங்க. ஏன் தான் அந்த வீடு மாறணும்னு இருக்கு. இதுவே நமக்கு சொந்த வீடு இருந்துச்சுன்னா சந்தோஷமா இருந்திருப்போம்ல. இல்ல, ஏன்? இதே நம்ம வீடா இருந்தா நமக்கு பொறுப்புகள் அதிகமா இருக்கும் மாமா. ஓ, அப்ப வாடகை வீட்டுல இருக்கிறது உனக்கு பிடிச்சிருக்கா? ஆமா, ஏன் அப்படி சொல்ற? யோசிச்சு பாருங்களேன். ஒரே வீடா இல்லாம ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு மெமரிஸ், ஒவ்வொரு சந்தோஷம், ஒவ்வொரு நெய்பர்ஸ். இது அந்த வீட்ல நடந்துச்சு, அது இந்த வீட்ல நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வீடு மாறுறதே நமக்கு ரெசார்ட் போற மாதிரி ஆயிடுச்சு. ஆமால. ஆமா மாமா. இதே சொந்த வீடா இருந்தா பல தலைவலி. நீ சொல்றது ஒரு விதத்துல கரெக்ட் தான் குந்தாணி. இங்க பாருங்க, இங்க இருக்கிறவனுக்கு ஒரு வீடு, இல்லாதவனுக்கு தமிழ்நாடு. மேல என்ன சத்தம்? ஹவுஸ் ஓனரா இருப்பாரு. ஐயோ, என்னாச்சு? இருங்க இருங்க இருங்க, ஏதாவது பாத்ரூம்ல வலிக்கி விழுந்திருக்கலாம். என்னங்க மாமா, நீங்க பாக்குறத பார்த்தா நான் ஏதோ ஹவுஸ் ஓனருக்கு பாயசம் வச்சு கொடுத்த மாதிரியும், அந்த பாயசத்துல நான் பேதி மாத்திரை கலந்த மாதிரியும், என் புருஷன் வழியில இனிமேல் வந்தா பேதி மாத்திரைக்கு பதிலா பாய்சன் போட்டு கொடுத்துருவேன்னு சொல்லி மிரட்டின மாதிரியும், பேசிக்கிட்டே இருக்கும்போது அவருக்கு வயிறு கலக்கி பாத்ரூம் ஓடுற மாதிரியும், நான் போய் வால்வ் ஆஃப் பண்ணி தண்ணியை நிறுத்தின மாதிரியும், அவரு பாத்ரூம்ல வலிக்கு விழுந்த மாதிரியும் பாக்குறீங்க. நான் அப்படியெல்லாம் எதுவுமே பண்ணல மாமா. அடிப்பாவி, இப்படி ஒரு அமைதியான பொண்ணா இருந்துட்டு உள்ள ஒரு அரக்கியா இருக்க. சூப்பர் குந்தாணி. ஆமா, எனக்கு ஒரு டவுட். இப்போ நம்ம வீட்டை விட்டு வெளியே போக சொன்னா என்ன பண்ணுவோம்? அது முடியாதுங்க மாமா. ஏன்? எப்படி சொல்லுவாங்க? நம்ம வெளியே போகணும்னா நம்ம அட்வான்ஸ் காசு திருப்பி கொடுக்கணும்ல. ஆமால.